இந்த லெக்சரில் நம்ம gross annual value எப்படி கம்ப்யூட் பண்ணான்றது பார்ப்போம், ரைட்டா? ஸோ in this lecture we'll be seeing on computation of gross annual value, right? ஸோ gross annual value எப்படி கம்ப்யூட் பண்ணலாம்? ஸோ gross annual value கம்ப்யூட் பண்ணுறது முன்னாடி நம்ம சில டேர்ம்ஸ் எல்லாம் நம்ம அதில் தெரியணும், ரைட்? ஒன்று வந்து பார்த்திங்கன்னா you have the actual rent received, இல்லையா? ஸோ received by the owner or receivable by the owner. ஸோ இது நம்ம ARRன்னு வச்சுக்கலாம், actual rent received. தென் இன்னொரு டேர்ம் பார்த்திங்கன்னா municipal value of the property, municipal value. ஸோ நான் MVன்னு வச்சுருக்கேன், ரைட்? தென் இன்னொரு டேர்ம் பார்த்திங்கன்னா you have the fair rental value, fair rental value. ஸோ இதை நான் FRVன்னு வச்சுருக்கேன், fair rental value. தென் fair rental valueனா என்னென்னா, இப்போ நீங்கள் ஒரு வீடு உங்கள் லொக்கேஷனில் இருக்குது, நீங்கள் வாடகை விடுறீங்க, ஓகே? யூ ஜஸ்ட் லீவிங் லெட் அவுட் யுவர் ப்ராப்பர்ட்டி அண்ட் யூஆர் ஏர்னிங் அ சர்டன் ரெண்ட். அதே போல் இதே லொக்காலிட்டியில், சிமிலர் லொக்காலிட்டியில் அதே வீடு என்ன ஏர்ன் பண்ணுறதோ, தட் இஸ் சிமிலர் லொக்காலிட்டியில் என்ன ரெண்ட் சார்ஜ் பண்ணுறாங்களோ, தட் வில் பி கன்சிடர் ஆஸ் தி ரெண்ட் ஆஃப் எ சிமிலர் ப்ராப்பர்ட்டி. ஸோ சிமிலராக இருக்கிற ப்ராப்பர்ட்டியில் எவ்வளோ ரெண்ட் ஏர்ன் பண்ண முடியுமோ அந்த ரெண்ட்டு தான் நீங்கள் சார்ஜ் பண்ண முடியும். ஸோ தட் இஸ் தி ஃபேர் ரெண்டல் வேல்யூ. தென் கம்ஸ் ஒன் மோர் டேர்ம் கால் ஸ்டாண்டர்ட் ரெண்ட். ஸ்டாண்டர்ட் ரெண்ட்னா SR. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது ரெண்ட் கண்ட்ரோல் ஆக்ட் அப்படி தான் டிசைட் பண்ணுவாங்க, ரைட்? ஸோ ஸ்டாண்டர்ட் ரெண்ட் இஸ் டிசைடட் ஆஸ் பர் ரெண்ட் கண்ட்ரோல் ஆக்ட். ஸோ இந்த டேர்ம்ஸ் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும்: ஆக்சுவல் ரெண்ட், முனிசிபல் வேல்யூ, ஃபேர் ரெண்டல் வேல்யூ அண்ட் ஸ்டாண்டர்ட் ரெண்ட். ஸோ இது பேஸ் பண்ணி தான் சில கண்டிஷன்ஸ் நம்ம பார்க்கணும். அந்த கண்டிஷன்ஸ் பேஸ் பண்ணி தான் நம்ம GAV டிரைவ் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட் வந்து we have to compare the fair rental value or the municipal value. இது ரெண்டு நம்ம வந்து கம்பேர் பண்ணோம். ஸோ இதில் வந்து எது ஹையராக இருக்குதுன்னு பார்க்கணும், எது ஹையராக இருக்குது. ஸோ ஹையராக இருக்கிற வேல்யூ நம்ம என்ன வேல்யூ கன்சிடர் பண்ணிக்கணும்? வில் ஜஸ்ட் கன்சிடர் இட் as fair rent 1 and this fair rent will be compared with the standard rent. ஓகே? ஸோ இந்த ஃபேர் ரெண்ட்டுக்கும் ஸ்டாண்டர்ட் ரெண்ட்டுக்கும் எது கம்மியாக இருக்குது, எது லெஸ் இருக்கோ, that will be called as your expected rent, that is ER. So ER na expected rent, right? So first வந்து fair rent value mark municipal value ரெண்டுமே கம்பேர் பண்ணுறோம். எது ஹையராக இருக்குன்னு பார்க்கணும். அந்த ஹையராக இருக்கிற வேல்யூ வந்து நம்ம FR1ன்னு முடிவு பண்ணிக்கிறோம். அப்புறம் இந்த ஃபேர் ரெண்ட் 1ம் ஸ்டாண்டர்ட் ரெண்ட்டும் கம்பேர் பண்ணோம். இது கம்பேர் பண்ணிட்டு எது லோவராக இருக்குது அது வந்து நம்ம ERன்னு கன்சிடர் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த ER இப்போ என்ன பண்ணணும்னா, this has to be compared with actual rent. ஸோ இந்த ER வந்து நம்ம ஆக்சுவல் ரெண்ட்டோட கம்பேர் பண்ண போகிறோம், ரைட்டா? ஸோ this will be compared with ER. ஸோ இந்த கேஸில் ரெண்டு கேஸ் வரும். ஒன்று வந்து suppose actual rent is greater than expected rent na, then your gross annual value will be actual rent. Your gross annual value will be your actual rent. Suppose your actual rent is less than your expected rent, then இதில் வந்து ரெண்டு கேசஸ் பார்க்கணும். சப்போஸ் அங்கே வேக்கன்சி இருந்துச்சுன்னா, சப்போஸ் ஆக்சுவல் ரெண்ட் வந்து எக்ஸ்பெக்டட் ரெண்ட்டோட கம்மியாக இருந்துச்சுன்னா, அண்ட் சப்போஸ் ரீசன் வந்து வேக்கன்சியாக இருந்துச்சுன்னா, தென் வேக்கன்சியாக இருந்தால் இந்த கேஸில் யுவர் கிராஸ் ஆனுவல் வேல்யூ வில் பி யுவர் ஆக்சுவல் ரெண்ட். ஓகே? சப்போஸ் வேக்கன்சியில் வேறு ஏதோ ரீசன் இருந்துச்சுன்னா, தென் யுவர் கிராஸ் ஆனுவல் வேல்யூ வில் பி யுவர் எக்ஸ்பெக்டட் ரெண்ட். இது அந்த கண்டிஷன். ஓகே? ஸோ கிராஸ் ஆனுவல் வேல்யூவில் வந்து சில கண்டிஷன்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும், ரைட்டா? ஸோ இது என்ன கண்டிஷன்ஸ்னு பார்ப்போம். ஒன்ஸ் அகெயின் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து ஃபேர் ரெண்டல் வேல்யூ ஆர் முனிசிபல் வேல்யூ ரெண்டுமே கம்பேர் பண்ணணும். இதில் எது ஹையர்னு பார்க்கணும், எது ஹையர் வேல்யூன்னு கன்சிடர் பண்ணணும். ஹையர் வேல்யூ நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா
அந்த ஹையர் வேல்யூ தான் FR1, that is fair rent 1. இந்த fair rent 1ம் ஸ்டாண்டர்ட் ரெண்ட்டும் கம்பேர் பண்ணோம். இந்த ரெண்டு வேல்யூவில் எது கம்மி, லோவர் தென் FR1 SR1, எது லோவர் வேல்யூ, that will be considered as expected rent. இந்த expected rentம் actual rentம் நீங்கள் கம்பேர் பண்ணணும். ஸோ இதில் கம்பேர் பண்ணும்போது சப்போஸ் actual rent is greater than expected rentனா then this gross annual value will be your actual rent. If your actual rent is less than your expected rent, then ரெண்டு காரணங்கள் இருக்குது. ரீசன் என்னென்னா, சப்போஸ் வேக்கன்சினால் உங்களோட ஆக்சுவல் ரெண்ட் கம்மியாக இருந்துச்சுன்னா then your gross annual value will be your actual rent. சப்போஸ் வேக்கன்சி இல்லாமல், வேக்கன்சி எதுவுமே கிடையாது, ஆனால் ஏதோ ஒரு காரணனால உங்களோட ஆக்சுவல் ரெண்ட் கம்மியாக இருந்துச்சுன்னா then your expected rent will be called as your gross annual value. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். 4 கேசஸ் பேஸ் பண்ணி நம்ம எடுத்துப்போம். ஸோ கேஸ் 1, கேஸ் 2, கேஸ் 3 அண்ட் கேஸ் 4 நான் எடுத்திருக்கேன். ஃபேர் ரெண்ட் வேல்யூ, முனிசிபல் வேல்யூ, ஸ்டாண்டர்ட் ரெண்ட், ஆக்சுவல் ரெண்ட், வேக்கன்சி அண்ட் யூஆர்ஆர். யூஆர்னா அன்ரியலைஸ்ட் ரெண்ட். இந்த அன்ரியலைஸ்ட் ரெண்ட்னா என்னது? அன்ரியலைஸ்ட் ரெண்ட் அப்படின்னு என்னென்னா, நீங்கள் வாடகை வந்து டெனன்ட் கட்டேருந்து ரிகவர் பண்ண முடியாமல் இருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் என்ன தான் லீகல் எஃபோர்ட் போட்டாலும் டெனன்ட் கட்டேருந்து உங்களால் வந்து ரெண்ட்டை ரிகவர் பண்ணாமல் இருக்க முடியும். ஓகே, யூ கனாட் தட் இஸ், நீங்கள் டெனன்ட் கட்டே ரிகவர் பண்ண முடியாமல் ஒரு சூழ்நிலை ஏற்படும். லீகலாக நீங்கள் எஃபோர்ட் போட்டாலும் உங்களால் ரிகவர் பண்ண முடியாது. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா தட் இஸ் யுவர் அன்ரியலைஸ்ட் ரெண்ட். தட் இஸ் ரெண்ட் could not be recovered from tenant. recovered from tenant. நீங்கள் என்ன தான் லீகல் எஃபர்ட் போட்டாலும் உங்களால் ரிகவர் பண்ண முடியாது. ஸோ அதுதான் நம்ம யூஆர்ஆர்னு சொல்கிறோம். தட் இஸ் அன்ரியலைஸ்ட் ரெண்ட். ஸோ இப்போ இந்த 4 கேசஸில் நம்ம ஒரு கேஸை நம்ம சால்வ் பண்ணுவோம். இந்த கண்டிஷன் பேஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணுவோம். ரைட்டா? ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட் கண்டிஷன் இந்த கேஸில் ஃபேர் ரெண்டல் வேல்யூ வந்து 3 lakh கொடுத்துருக்காங்க. தென் முனிசிபல் வேல்யூ தே ஹவ் கிவன் 3,50,000. தென் ஸ்டாண்டர்ட் ரெண்ட் தே ஹவ் கிவன் 3,20,000 அண்ட் ஆக்சுவல் ரெண்ட் தே ஹவ் கிவன் 30,000 per month. ஸோ வேக்கன்சியில் எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லை. அதே போல் அன்ரியலைஸ்ட் ரெண்ட்டில் எந்த இன்ஃபர்மேஷனும் கிடையாது. ஸோ இந்த கேஸில் ஃபஸ்ட் கேஸில் நம்மளுக்கு வந்து கிராஸ் ஆனுவல் வேல்யூ என்னவாக இருக்கணும்? ஓகே, ஸோ வாட் ஷுட் பி தி கிராஸ் ஆனுவல் வேல்யூ இன் தி ஃபர்ஸ்ட் கேஸ்? ஸோ இதில் ஃபஸ்ட் நம்ம பார்க்குற மாதிரி ஃபேர் ரெண்டல் வேல்யூ ஆர் தி முனிசிபல் வேல்யூ, இதில் எது ஹையர்னு பார்க்கணும். ஸோ ஃபேர் ரெண்டல் வேல்யூ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா இட் இஸ் 3 lakh. ஸோ இட் இஸ் 3 lakh. ரைட், நான் 3L போடுறேன். தென் municipal value how much? 3.350 lakh. So 3,50,000 I just put it as 3.5 lakh. So இது ரெண்டில் நீங்கள் கம்பேர் பண்ணோம். In this whichever is higher will be taken as your fair rent 1. So in this case higher will be your 3.5 lakh. So this is your higher value. So your fair rent 1 value will be 3.5 lakh. Right? So this will be compared with your standard rent. So what is the standard rent which is given to us, which is 3,20,000. So in this case it is 3.2 lakh. So in the case we have to see whichever is lower. So which value is lower here? Standard rent is lower. So when standard rent is lower, that will be taken as your expected rent. So expected rent will become 3.2 lakh. Now this expected rent has to be compared with your actual rent. So the expected rent will be compared with your actual rent. So what is the actual rent given over here? The first case it is given 30,000 per month. So per month kotnala we have to convert that into per year. So per year na 30,000 per month na 30,000 into 12. So multiply thing you will be getting 3.6 lakh. Right? So 30,000 into 12 per month nala, so year pathinga it becomes 3.6 lakh. So in the case you have to compare the actual rent and the expected rent. So in the case ரெண்டு கேஸ் பார்த்தோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா, if your actual rent is greater than expected rent, then your gross annual value will be your actual rent. Right? So in the case actual rent is 3.6 lakh and your expected rent is 3.2 lakh. So 3.6 is greater than 3.2, then in this case your gross annual value for the first case will be 3,60,000. Right? So this will be your gross annual value for case 1. Right? So case 1 ku
your gross annual value will be 3,60,000. Then coming to your second case. So second case la varum same adhe dhaan. இந்த கேஸில் வேக்கன்சி வந்து 2 monthsக்கு வேக்கன்சி இருந்திருக்கு, அன்ரியலைஸ் ரெண்ட் எதுவுமே கிடையாது, ரைட்டா? ஸோ இந்த கேஸில் சேம் அதே கண்டிஷன்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ செகண்ட் கேஸில் சேம் 3 lakh and 350 we are going to compare. So higher of which will be taken as your FR1, which is 3.5 lakh. Then SR will be comparing this with the standard rent, so 3.2. ஸோ எது லோவராக இருக்கோ எக்ஸ்பெக்டட் ரெண்ட் வில் பி 3.2 lakh. ஸோ இங்கே இந்த ஆக்சுவல் ரெண்ட் தான் இங்கே மாறும். ஸோ ஆக்சுவல் ரெண்ட் பார்த்தீங்கன்னா 30,000 per month, ஆனால் 2 months வேக்கன்சி. ஸோ 2 months வேக்கன்சினா ஸோ வி ஹவ் டு கேல்குலேட் தி ஆக்சுவல் ரெண்ட் ஃபார் தி பீரியட் ஆஃப் ஒன்லி 10 months. ஸோ இந்த கேஸில் நான் ஆக்சுவல் ரெண்ட் பார்த்தீங்கன்னா 10 months மட்டும் தான் கேல்குலேட்டே பண்ண முடியும் இந்த கேஸில் வேக்கன்சி இருக்கனால, இல்லையா? ஸோ இந்த கேஸில் வேக்கன்சி இருக்கனால ஸோ 30,000 into 10. ஸோ 30,000 into 10னா ஐ எம் கெட்டிங் ஒன்லி 3 lakh. ஸோ 3 lakh இஸ் தி அமௌண்ட் ஐ எம் கெட்டிங் தி ஆக்சுவல் ரெண்ட். ஸோ ஆக்சுவல் ரெண்ட்டை ரெண்டு கண்டிஷன் பார்த்தோம். ஃபஸ்ட்டு வந்து இஃப் ஆக்சுவல் ரெண்ட் இஸ் கிரேட்டர் தென் எக்ஸ்பெக்டட் ரெண்ட்டான்னு பார்க்கணும். ஸோ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா 3 lakh இஸ் நாட் கிரேட்டர் தென் எக்ஸ்பெக்டட் ரெண்ட். ஸோ செகண்ட் கேஸ் வரணும். இந்த கேஸ் பார்க்கணும் ஆக்சுவல் ரெண்ட் இஸ் லெஸ் தென் எக்ஸ்பெக்டட் ரெண்ட்டான்னு பார்க்கணும். ஸோ இதில் ரெண்டு கேசஸ் நம்ம பார்த்தோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வேக்கன்சியாக இருந்தால், ரீசன் வந்து வேக்கன்சியாக இருந்துச்சுன்னா இஆர் வில் பி யோர் ஜிஏவி. சப்போஸ் வேறு எதாவது ரீசன் இருந்துச்சுன்னா இஆர் வில் பி யுவர் ஜிஏவி. ஸோ இந்த கேஸில் வந்து வேக்கன்சி 2 months வேக்கன்சி இருக்கனால இந்த கேஸில் வந்து பார்த்திங்கன்னா வாட் வில் பி தி திங்? ஸோ வாட் வில் பி திங்னா இந்த கேஸில் ஏஆர் இஸ் லெஸ் தென் இஆர். ஸோ இந்த கேஸில் வேக்கன்சி ஒரு காரணம் இருந்தால் அப்போ நம்ம என்ன பார்த்தோம்? இந்த கேஸில் வந்து ஜிஏவி ஷுட் பி யுவர் ஆக்சுவல் ரெண்ட். ஸோ ஆக்சுவல் ரெண்ட் இந்த கேஸில் எவ்வளோ? 3 lakh. ஸோ யுவர் ஜிஏவி வில் பி 3 lakh ஃபார் செகண்ட் கேஸ், ரைட்? ஸோ செகண்ட் கேஸில் உங்களோட ஜிஏவி வந்து 3 lakh. தென் கம்மிங் டு யுவர் தேர்ட் கேஸ், ரைட்டா? ஸோ தேர்ட் கேஸ் நம்ம திருப்பியும் கால்குலேட் பண்ண. இந்த கேஸில் ஆக்சுவல் ரெண்ட் வந்து 20,000 per month வந்துடுச்சு. ஸோ ஒன்ஸ் அகெயின் கண்டிஷன் பேஸ் பண்ணியே போவோம் திருப்பி ஒன்ஸ் அகெயின், ஸோ தட் உங்களுக்கு ரிவிஷன் ஆன மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்க்குறது வந்து ஃபேர் ரெண்டல் வேல்யூ ஆர் தி முனிசிபல் வேல்யூ. இதில் ரெண்டுமே பார்க்கணும் விச் எவர் இஸ் ஹையர். ஸோ இந்த கேஸில் ஃபேர் ரெண்டல் வேல்யூ வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 3 lakh அண்ட் முனிசிபல் வேல்யூ 3,50,000. ஸோ ஃபேர் ரெண்டல் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா இந்த கேஸில் we have been given 3 lakh. ஸோ இந்த கேஸ் 3L போடுறேன். தென் முனிசிபல் வேல்யூ 3.5 lakh. ஸோ இதில் எது ஹையர்னு பார்க்கணும். தட் ஹையர் வேல்யூ இஸ் 3.5 lakh. ஸோ தட் வில் பி யுவர் ஃபேர் ரெண்ட் 1. ஸோ ஃபேர் ரெண்ட் 1 will be your 3.5 lakh. ஸோ this will be compared with your standard rent. So standard rent third cases la we have 3,20,000 is your standard rent. So standard rent வந்து பார்த்தீங்கன்னா you have 3,20,000, so 3.2 lakh. ஸோ இதில் வந்து எது கம்மியான்றதை பார்க்கணும், whichever is lower. So this lower will be your expected, this lower value will be your expected rent. So this in this case the expected rent will be your 3.2 lakh. Now this expected rent has to be compared with your actual rent. So in the case la actual rent பார்த்தீங்கன்னா இங்கே எவ்வளோ இருக்குது? actual rent which has been charged by you is 20,000 per month. ஆனால் 2 months இங்கே வேக்கன்சி இருந்திருக்கு. அப்போது நீங்கள் 20,000 தான் சார்ஜ் பண்ணியிருக்கீங்க, ரைட்டா? ஸோ 2 months வேக்கன்சியாக இருந்திருக்கு. அப்போது 20,000 into 10 months, ஏன்னா 2 மாதம் வேக்கன்சி இல்லையா? ஸோ your actual rent will be 2 lakh, ரைட்டா? ஸோ இந்த கேஸில் your actual rent is less than your expected rent. ஸோ இந்த கேஸில் நீங்கள் வந்து இந்த கேஸில் உங்களோட actual rent is less than your EAV. அப்போ ரெண்டு கேஸ் நம்ம பார்க்கணும். ஸோ actual rent is less than EAVனா ரெண்டு ரீசன் இருக்குது.
சப்போஸ் வேக்கன்சி இருந்தால் AR will be your GAV. சப்போஸ் வேறு ஏதோ ரீசன் இருந்துச்சுன்னா தென் எக்ஸ்பெக்டட் ரெண்ட் வில் பி யுவர் GAV. ரைட், இந்த கேஸில் நீங்கள் சார்ஜ் பண்ண ரெண்ட்டே கம்மியாக தான் இருக்குது. ரைட்டா? ஸோ நார்மலாக சார்ஜ் பண்ண வேண்டிய ரிலேட்டட் ப்ராப்பர்ட்டிக்கு நீங்கள் சார்ஜ் பண்ண வேண்டிய ரெண்ட் வந்து 30,000 per month தான் இருக்கணும். ஆனால் நீங்கள் வந்து எவ்வளோ சார்ஜ் பண்ணியிருக்கீங்க? நீங்கள் வந்து 20,000 per month கம்மியாக நீங்கள் சார்ஜ் பண்ணுறீங்க. அப்போது காரணம் வந்து வேறு ஏதோ ஒரு காரணம் தான். வேறு ஏதோ காரணத்துக்கு நீங்கள் வந்து கம்மியாக சார்ஜ் பண்ணுறீங்க ரெண்ட்டு. ஸோ வேக்கன்சி இருந்தால் கூட யூ ஆர் சார்ஜ்ட் வெரி லெஸ் ரெண்ட். ஸோ இந்த கேஸில் செகண்ட் கண்டிஷன் ஹேஸ் டு பி கெட்டிங் சாட்டிஸ்ஃபைடு. ஸோ என்ன கண்டிஷன்? திஸ் இஸ் அதர் ரீசன். ஸோ அதர் ரீசன்னா இந்த கேஸில் GAV வந்து என்னென்னா எக்ஸ்பெக்டட் ரெண்ட் வில் பி யோர் gross annual value. ஸோ இங்கே எக்ஸ்பெக்டட் ரெண்ட் எவ்வளோ இருக்குது? 3.2 lakh. ஸோ 3,20,000 வில் பி யுவர் gross annual value. ஏன்னா காரணம் வந்து வேறு ஏதோ ஒரு காரணம். ஏன்னா நீங்கள் வந்து நார்மலாக ரெண்ட் சார்ஜ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா 30,000 நீங்கள் சார்ஜ் பண்ணுறீங்க. ஆனால் இந்த கேஸில் வேக்கன்சி உங்களுக்கு இருக்குது, ஆனால் நீங்கள் ரெண்ட்டும் கம்மியாக சார்ஜ் பண்ணியிருக்கீங்க. அப்போது திஸ் ரீசன் வில் நாட் பி அக்செப்டட் பை தி கவர்மெண்ட். ஓகே, ஸோ கவர்மெண்ட் வில் நாட் அக்செப்ட் தி ரீசன். ஏன்னா நீங்கள் வந்து ரெண்ட்டும் கம்மியாக சார்ஜ் பண்ணுறீங்க, ஏதோ ஒரு காரணத்தினால நீங்கள் ரெண்ட்டு கம்மியாக சார்ஜ் பண்ணியிருக்கீங்க, வேக்கன்சியும் இருந்திருக்கு. ஸோ ஏதோ ஒரு காரணத்தில் நீங்கள் கம்மியாக சார்ஜ் பண்ணியிருக்கீங்க. ஸோ கவர்மெண்ட் வில் நாட் கன்சிடர் தி வேக்கன்சி as the reason, it will consider another reason. So in this case your expected rent will be your gross annual value. Okay, so coming to the last case, that is fourth case of calculating your GAV, gross annual value. So in the case la so same adhe da nama compare panna porom FRV and MV whichever is higher. So in the case la na inge mark pannirren. So fair rental value and municipal value whichever is higher will be taken as your fair rent one. So in the case 3.5 lakh, right? அப்புறம் இந்த municipal value and standard rent இரண்டுமே கம்பேர் பண்ணுறோம். எது லோவர் நம்ம கன்சிடர் பண்ணோம், ரைட்டா? ஸோ இது லோவர் இருக்கும், அது நம்ம that will be taken as your expected rent. ஸோ இந்த கேஸில் the lower value is your standard rent. So this will be your expected rent. Right, so this will be your expected rent. So in the case la expected rent pathina 3,20,000. So inga na data inga எழுதிறேன். fourth case la our expected rent is 3,20,000. Now this expected rent has to be compared with your actual rent, right? So what is our actual rent in this case? So actual rent pathina 30,000 per month. ஆனா there has been unrealized rent. நம்மளால் பார்த்திங்கன்னா 2 மாதம் வாடகை நம்மளால் வந்து வாங்க முடியாமல் போயிடுச்சு, ரைட்டா? அப்போது நம்ம 2 மாதம் வாடகை இல்லைன்னா அப்போ நம்ம யூ ஹேவ் டு சப்ட்ராக்ட் அண்ட் adjust the unrealized rent from the actual rent, and what is the adjusted actual rent will be compared with your expected rent. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ unrealized rent பார்த்திங்கன்னா 2 மாதத்துக்கு வாடகை நம்ம வராமல் போச்சு. ஸோ ஆக்சுவல் ரெண்ட் நம்ம என்ன சார்ஜ் பண்ணுறோம்? 30,000 per month we are charging, ரைட்டா? ஸோ ஆக்சுவல் ரெண்ட் வந்து we are charging 30,000 per month we are charging. இப்போது அன்ரியலைஸ்ட் ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 2 monthsக்குன்ற வாடகை வராமல் போச்சு. அப்போ அந்த 2 months வாடகை வந்து இது கூட அட்ஜஸ்ட் பண்ணி தான் நம்ம வந்து ஏஆர் ஆக்சுவல் ரெண்ட் எவ்வளோன்னு பார்க்கணும். ஸோ இந்த கேஸில் ஏற்கனவே வந்து 30,000 per month, ஸோ வருஷத்துக்கு எவ்வளோன்னு பார்க்கணும், மைனஸ் அன்ரியலைஸ்ட் ரெண்ட்னு எவ்வளோன்னு பார்க்கணும். ஸோ 30,000 for 2 months. ஸோ இந்த கேஸில் 3,60,000 மைனஸ் 60,000. ஸோ இந்த கேஸில் நான் யூஆர்ஆர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறேன். ஓகே, உங்களோட ஆக்சுவல் ரெண்ட்டிலேருந்து நான் யூஆர் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஐம் கெட்டிங் 3 lakh. ஸோ திஸ் வில் பி கம்பேர்ட் டு தி expected rent. So in the 3 lakh I have to compare with the expected rent. So actual rent is compared with your expected rent. So in the case the actual rent is 3 lakh and your expected rent which is given to us is 3,20,000. 3,20,000. Right, so 3,20,000. இப்போ நம்ம அந்த கண்டிஷன் பார்க்கணும். இந்த கேஸில் நம்ம ஏற்கனவே தெரியும், since in this case actual rent is less than your expected rent. Okay, so இல்லை 2 ரீசன் பார்த்துருக்கோம். சப்போஸ் வேக்கன்சி ஒரு காரணமாக இருந்துச்சுன்னா then your gross annual value will be your actual rent. Suppose
காரணம் வேறு ஏதோ ரீசன் இருந்துச்சுன்னா then gross annual value will be your expected rent. ஸோ இந்த கேஸில் வந்து ரீசன் வந்து வேக்கன்சி ஒரு ரீசன் கிடையாது. ஏன்னா இந்த கேஸில் வந்து you are having unrealized rent. Tenant வந்து உங்களுக்கு வந்து 2 மாதம் வந்து he has not paid the rent. So it comes under other reasons, right? So in the கேஸில் the gross annual value will be your expected rent. So the expected rent in the case of 3,20,000, then in this case, fourth case, your gross annual value will be 3,20,000. Right? So this is வந்து நீங்கள் பார்க்கணும் of computation of your gross annual value. So ensure that you see this lecture 2 to 3 times so that you will get little bit of confidence in calculating or computation of your gross annual value.